வெனிசுலா பக்கமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய பார்வை நீண்டது நமக்கு நல்லாவே தெரியும். மாதுரோ அவர்கள் அவருடைய மனைவி இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டில் போய் அவங்கள நிப்பாட்டும் போது மாதுரோ அவர்கள் சொல்கிறார், இது எங்கள் மீது அபாண்டமாக போடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்கா பொய்யான ஒரு வழக்கை போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும், நான் தான் இப்போதும் வெனிசுலாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்கிறதையும் மாதுரோ அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, மனுஷன் வெனிசுலாவில் இப்படி கையை வச்சுட்டாரு, அடுத்ததாக எங்கே அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தல், கிரீன்லாந்துக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தல், தைவானுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒரு ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா செய்தியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். கிட்ஸ் பெஸ்டியில் ஹாட் வீல்ஸ் ரொம்ப ஹாட்டான செல்லிங்காக ஓடிட்டுருக்கு. யாரெல்லாம் ஹாட் வீல்ஸ் லவர் இருக்கீங்களோ, புராகாவாக இருக்கட்டும், சிசிஏவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய எடிஷன்ஸ் டைகாஸ்ட் கார்ஸ் எல்லாமே வரப்போகுது. சீக்கிரம் போய் பாருங்கள். அப்பப்போ சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக இப்போ ஹாட் வீல்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக சிசி அப்டேட் பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெனிசுலாவினுடைய ஆயில் மார்க்கெட்டு தான் அமெரிக்காவினுடைய பார்வைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் விஷயம். கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ப்ராஃபிட் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் விலாவரியாக பார்த்துடலாம். ஏன்னா இது சாதாரண டாபிக் கிடையாது. அதுக்குள்ளே நுட்பமாக நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்தியாவுக்கே $1 பில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் கிடைக்கும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எம்பிட்டுப்பா கிடைக்கும்? அமெரிக்கா எல்லா நாடுகளையும் தூக்கி சாப்பிட்ருவாங்கயா. அந்த அளவுக்கு லாபம் வெனிசுலா வழியாக அமெரிக்காவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்கள் அரசு செய்யப்பட்டு விட்டார். அவருக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்க வேண்டும். வாருங்கள் தோழர்களே, வாருங்கள் தோழிகளே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நிறைய பேர் இன்றைக்கி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இங்கேருந்து ஒரு குரல் கூட வரல. பக்கத்து நாடு இலங்கையில் ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டாங்க, ஏகப்பட்ட மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. அதற்கான ஒரு குரலும் வெளியில் வரல. ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த வெனிசுலாவில் மாதுரோ அவர்கள் அரசு செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பொங்குகிறார்கள் என்றால் இவங்களுடைய தேசபக்தியை புரிந்து கொள்ளவே முடியலையப்பா, புரிந்து கொள்ளவே முடியலையே. சரி, அவங்களுடைய தேசபக்தி அந்த பக்கமாக இருக்கும்போது இந்த பக்கமாக ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய நட்புக்கு பெரிய விரிசல் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு உள்ளூர வந்திருக்கு. அது என்ன விக்கி, பெரிய பயப்படுறியே அப்படின்னு கேட்டால் பெருசாலாம் கிடையாதுங்க. அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ஒன்று உன்னுடைய நட்பை நீ 2 பேரும் சேர்ந்து கலைஞ்சிருங்க, அதாவது தூக்கிடுங்க, இல்லை ஆயில் வாங்குறது நிப்பாட்டுங்க. இது 2மே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னால் கூட இது 2மே நடந்தாக வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது. ரஷ்யா இந்தியா நட்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ரஷ்யா எங்களுக்கு எதிராக, குறிப்பாக எங்களுடைய நட்பு நாடான உக்ரைனுக்கு எதிராக போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த போருக்கு காரணம் இந்தியா கொடுக்கக்கூடிய பணம் தான். இந்தியா ஆயில் வாங்குறதுனால தான் ரஷ்யா தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள், மோடி இஸ் அ குட் மேன், அவர் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறார், பட் என்ன ஆயில் வாங்குறத இன்னும் நிப்பாட்டலைன்னா அவங்களுடைய அந்த டேரிஃபை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டினா பாருங்க. இதுக்கான டீட்டெயில் காணொலி ஆல்ரெடி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணிட்டோம். நேற்று இரவு ஒரு 12 மணிக்கு அது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்தியா ரஷ்யா நட்பு அப்படிங்கிறது டுமிலான்னு கேட்டால் அப்படிலாம் டுமில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஒரு நெடிய வரலாறு. அந்த நெடிய வரலாற்றில் அமெரிக்கா சின்னதாக கல்லை போட்டு ஒரு தண்ணியை கலச்சி விடுற மாதிரி கலச்சி விட்டுலாம் நினச்சிட்ருக்காரு. எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கிரீன்லாண்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதை விட்டு கொடுத்த பிறகு எங்களுடைய நாட்டுக்கு கிரீன்லாண்டு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அடுத்த 2 மாதங்களில் நாங்கள் கிரீன்லாண்டை பிடிச்சு எடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு கொடுத்தனாலும் நான் விலைக்கு வாங்கிடுறேன், அதை எனக்கு பார்சல் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரம்ப் அவர்கள் கேட்டுட்ருக்காருல. அப்போ இந்த கிரீன்லாண்டு பிரச்சனை இப்போ பெருசாக மாறி இருக்கு. அப்போ டென்மார்க்கு சொல்லியிருக்காங்க, கிரீன்லாண்டை தொட்ட மவனை நீ கெட்ட. ஒரு நேட்டோ நாடை இன்னொரு நேட்டோ நாடு அடிக்குது அப்படின்னா பிறகு நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, நேட்டோ இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஒரே போட்டுட்டாங்க. என்னப்பா இது நேட்டோ நாடுகளுக்கு வந்த தலைவிதியை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. டென்மார்க் வெர்சஸ் இங்கே இந்த பக்கமாக அமெரிக்காவினுடைய இந்த பிரச்சனை.
கிரீன்லாண்டை உண்மையிலேயே அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கிடுவாங்களா? கிரீன்லாண்டினுடைய வரலாறு என்னதான் சொல்கிறது? ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கே. தமிழ் பட்சத்துக்கு நிறைய வேலைகள் இருக்குது. சீக்கிரமாக தமிழ் பட்சத்தில் இதையும் பார்த்துடலாம். ஸோ 2 விஷயங்கள், ஒன்று வெனிசுலா, அடுத்ததாக டென்மார்க். இந்த 2 விஷயத்தையுமே தமிழ் பட்சத்தில் பார்க்க போகிறோம். பாரிஸ் கோர்ட் இன்னைக்கு ஒரு 10 நபர்களுக்கு தண்டனை விதித்திருக்கிறது. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, மேக்ரோன் அவர்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு திருநங்கை இல்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்களையும் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டு அதற்கான விசாரணை நடந்து 10 பேரும் குற்றவாளிகள் என்கிற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் அமெரிக்கா ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமான இடங்களை தாக்கி அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாதுரோ அவர்களை பிடிப்பதற்கு முன்பாக 20 இடங்களில் குறிவைத்தார்கள் என்பதும் நாம் தெரிந்த விஷயம்தான். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 32 கியூபா அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது. ஸோ வெனிசுலாவில் ஒரு அட்டாக்கை அமெரிக்கா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கியூபாவாக இருக்கட்டும், கொலம்பியாவாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்டரை செக்யூர் பண்ணாங்க. ஸோ கியூபாவினுடைய அதிகாரிகள் வெனிசுலாவுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இப்போது வெளியாகி வருகிறது. பட் இதற்கான கன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்கா ஐநா சபையிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. வெனிசுலாவில் நாங்கள் நடத்தின ஆப்ரேஷனுக்கு பிறகு நாங்கள் ஆக்குப்பை பண்ணலை, அது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லலை, எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லலை. பட் எங்களுக்கு தேவையான குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை மட்டும் நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அதுவும் சட்டப்படியான கைதை தான் செஞ்சுருக்கோம். எனவே எங்கள் மீது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. ஸோ ஐநா சபையால் அமெரிக்காவில் ஏதாவது செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நினச்சா நம்மளே மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, அமெரிக்காவினுடைய அதிபர் மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இதை பற்றி அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலக அரசியல் 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. அமெரிக்கர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, 133 அமெரிக்கர்கள் மட்டும்தான் வெனிசுலாவை அட்டாக் பண்ணது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கும் நபர்கள் ஒருவேளை அமெரிக்கா என்ட்ரென்ச்ட் ஆயிருமோ, தனிமைப்படுத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அவங்களுடைய பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ 133 அமெரிக்கர்களுடைய சப்போர்ட்டுடன் ஒரு அதிபர் நீண்ட நாட்கள் இருந்துட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது. ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சொதப்பல் முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இல்லாட்டி அமெரிக்கா மற்றும் உக்ரைன், இதில் அமெரிக்காவினுடைய முடிவுகள் சுத்தமாக சரியே இல்லை அப்படின்னு சொல்லி பாதிக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெனிசுலாவும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு முடிவாக வந்து நிற்கிறது. சவுத் அமெரிக்க நாடுகள் அவங்களுடைய பார்டர் ஏரியாலாம் செக்யூரிட்டி டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெனிசுலாவில் நடக்கக்கூடிய சிக்கல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க நாட்டுக்குள்ளே போயிடுவாங்களோ, இதனால் அங்கே அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருமோ அப்படிங்கிறதுனால தான் சவுத் அமெரிக்க நாடுகள் இப்படி அவங்களுடைய பார்டரை செக்யூர் பண்ணுறாங்க. சிரியாவில் இன்றைக்கி மறுபடியும் 3 சோல்ஜர்ஸுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் எஸ்டிஎஃபினுடைய அட்டாக் தான் இதற்கு காரணம், இதற்கான தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்கிற தகவலையும் சிரிய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஓமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த 2 நாட்டை சார்ந்தவங்க இன்றைக்கி பெரிய ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏமன் நாட்டில் ஹூத்திஸினுடைய அட்டாக்காக இருக்கட்டும், ஏமன் நாட்டில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கட்டும், இதனால் அரபுலக நாடுகளுக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது, அவங்கவுங்க நாட்டுக்கு என்ன சிக்கல் வரப்போகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒமான் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 2 நாடுகள் டிஸ்கஸ் பண்ண விஷயம். போலந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவங்களுடைய நாட்டில் 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது என்பது தான். அப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது தவறு. அந்த நபர்கள் இல்லாட்டி அதை பார்க்க தவறிய பேரண்ட்ஸ் இவங்க குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என்கிற தகவலுடன் இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். கிரீன்லாண்டை அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய பிளண்டராக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஜெர்மனி வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஜெர்மனியினுடைய எதிர்ப்பும் இப்போது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா டாரிஃபை விதிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதனால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் 600 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான லாபம் அமெரிக்காவுக்கு வந்திருக்குப்பா, பாருங்க என்னால் எவ்வளோ பெரிய நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இது கூடவே நம்ம வீட்டு குழந்தைகள் இல்லாட்டி நீங்கள் டாய் கலெக்டராக இருக்கீங்க, அதுவும் ஹாட் வீல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டில் இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெய்லி நாங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸும் நாங்கள் வர ஓப்பன் பண்ண அதை அப்படியே வெப்சைட்டில் போட இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு 10 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 10 பாக்ஸை வாங்கி வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் kidsbestie.com வந்து பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.